இன்றைய காலையில ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆங்கிலத்துல இதுக்கு தலைப்பு டோன்ட் லுக் அட் த சிச்சுவேஷன், சூழ்நிலையை பார்க்காதே. இதுதான் இன்றைய நாளின் தலைப்பு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவை. அதாவது நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் அனித்தியம். அப்படின்னா அது ரொம்ப நாள் இருக்காது. நம்ம எதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கிறோமோ, குறிப்பாக இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கிறேன்னா, நம்ம இப்ப பார்க்கிற சூழ்நிலை, நம்ம இன்னைக்கு கடந்து போற சூழ்நிலை, நம்ம எதிர்கொள்ளுகிற கஷ்டங்கள், சவால்கள், நெருக்கங்கள், இதெல்லாம் அனித்தியமானவைகள். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். நம்ம பார்க்கிறது, என் வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துருவேனா அப்படின்னு நிறைய பேர் கேள்வியோட வந்திருக்கிறீங்க இல்லையா? எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆண்டவர் என்னோட பேசும்பொழுது தெளிவா சொன்னாரு. அநேகர் இப்படி ஒரு கேள்வியோட, ஆண்டவரே எந்த மட்டும் நான் இப்படியே இருப்பேன், படிச்சுட்டேன், சரியான வேலை இல்லை, கல்யாணம் ஆகிற வயசு, ஆனா கல்யாணம் ஆகல, கடன் தொல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், என் வாழ்க்கையில ஒரு உயர்வு இருக்குமா? இந்த நாட்கள்ல 10th +2 படிச்சு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள்லாம் அவங்களுக்குள்ளே இதே கேள்விதான். பெற்றோர்களுக்கு நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் அனித்தியமானவைகள், அதெல்லாம் அழிஞ்சு போகும், அது நிரந்தரம் இல்லை. குறிப்பா நீங்க இன்றைக்கு பார்க்கிற எல்லாமே அது இப்படியே இருக்காது. நீங்க கேட்கலாம்ல, பிரதர் இது எவ்வளவு நாள் இப்படி இருக்கும், எவ்வளவு நாள் இந்த கஷ்டம், எவ்வளவு நாள் நான் இப்படியே சகிச்சுட்டு இருக்கிறது? இதுக்கான விடைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் வாயிலாக அவங்க எப்படி வாழ்க்கையை பார்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிங்க தம்பி. காணப்படாதவைகளோ நித்தியமான, அதாவது நம்ம எதை பார்க்காம இருக்கிறோமோ, நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எனக்கு இன்னைக்கே தெரியணும் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது. இன்னைக்கு யாரா இருக்கட்டும், யாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே இந்த திருச்சபையின் குடும்பத்தை நான் எப்பவுமே அதை மென்ஷன் பண்ணுவேன். நான் அவங்கள ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்திருக்கேன். மிகவும் கடினமான சூழ்நிலையில இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஆனால் அவர்கள் இப்படியெல்லாம் ஒன்று வரும் என்று அவர்கள் கண்டிப்பாக யோசித்ததில்லை. ஆனா ஆண்டவருக்காக உண்மையா இருந்தார்கள். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்படி தெரியுமா, அல்லேலூயா அப்படின்னு சொன்னாலும் அல்லேலூயா அப்படி கிடையாது. ஆவியானவர் நம்மோடு இடைப்படும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா உள்ள நமக்குள்ள பேசுகிறாரா, அதுதான் முக்கியம். யாரோ ஒருத்தர் அல்லேலூயா சொல்றாங்கன்னா சும்மா எல்லாம் கை தூக்க கூடாது. ஆவியானவர் நம்ம பேசுகிறார். அப்போ நம்ம இப்ப பாக்குறது எல்லாம் என்னவங்க, நம்ம எதிர்கொள்ளுகிற கஷ்டங்கள்லாம் என்னங்க சொல்லுங்க, அது கொஞ்ச நாள் கடந்து போகும். சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, கடந்து போகும். இயேசுவானவர் கடந்து போனார் அப்படின்னு பைபிள் அடிக்கடி போட்டிருக்கோம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு என்ன தெரியுமா, இந்த கரையிலே நின்று இருக்கிற நீங்க அந்த கரைக்கு போகவே மாட்டீங்கன்ற அர்த்தம் இல்ல, கண்டிப்பாக அக்கறைக்கு போகும். இன்றைக்கு நீங்க ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஏன் உங்க குடும்பம் கூட புறக்கணிச்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்கலப்பா பிரதர், அவ்வளவுதான் போல, என் லைஃப் முடிஞ்சிடுச்சு, இட்ஸ் ஓவர். +2 படிச்சவங்க, 10th படிச்ச பசங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏதோ நான் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல, வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, இப்படி பல கேள்விகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு அருமையாக, அதாவது நம்மளுக்கு என்ன தெரியுமாங்க, நம்ம பார்க்காததை குறித்து அதிகமா சிந்தனை செய்யறதுனால்தான் என்ன பண்றோம், பார்க்கிறதுல நம்ம நெருக்கப்படுகிறோம். புரியுதா? நம்ம சிலதெல்லாம் பார்க்க முடியாது, என்ன நடக்க போகுதுன்றத நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, அதை நம்ம பார்க்கல. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் பாத்தீங்களா, கஷ்டம், நெருக்கம்,
இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை வேணுமாடா? இது தேவையா எனக்கு? இது இன்னும் இதுல நான் இன்னும் இந்த சர்ச்சுக்கு இன்னும் போகணுமா அப்படின்லாம் கூட சில பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த சர்ச்சுக்கு நான் இன்னும் போகணுமா? தேவையா? அவசியமா? பாஸ்டர்மா வந்து சொன்னாங்க, நேரத்துக்கு வரணும், திருச்சபைக்கு வரணும், நல்லா ஆராதனை பண்ணணும், வசனம் அந்த வார்த்தையை உட்கொண்டு அதை அனுபவித்து பாடணும்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான் இருக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தரிசித்து நடவாமல், அதாவது எல்லாமே எனக்கு சொல்லுங்க, இயேசுவானவரை பின்பற்றுறது ஏதோ ஜோசியம் பாக்குறது கிடையாது. நீங்க வந்துருங்க, இப்படி 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 நடக்கும், உங்களுக்கு இப்படி கிடைக்கும், இதெல்லாம் அப்படி கிடையாது. தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணும்? விசுவாசம், நம்பணும். சொல்லுங்க, கர்த்தரை நம்பணும். கடவுளை அது எப்படி சொல்லுவாங்க? கண்மூடிதனமா நம்பணும். கண்ணை மூடிட்டு நம்பணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஆணித்தனமான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். உன் சுய புத்தியின் மேல், தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா அம்மா ஐயா, உங்க சுய புத்தி, உங்களுடைய அறிவை சார்ந்து வாழாதீங்க. நான் இதை செஞ்சிருவேன், என்னுடைய பலத்தை கொண்டு நான் இதை செஞ்சிருவேன், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு சொத்து இருக்குது. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும், ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடும், பாதி நம்பிக்கையெல்லாம் வேணாம், ஏதோ கட்டாயப்படுத்தி நான் இயேசுவை பின்பற்றுவது வேண்டாங்க. முழு இருதயத்தோடு நாம் ரொம்ப சந்தோஷமா நம்ம எதை செய்தாலும் மன ரம்மியமாய் செய்யணும். பவுல் அதான் சொல்வார், மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற. உயர்வானால் தாழ்வானாலும் அவருக்கு சொல்றதுதான். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையில இருந்தாலும். வாசிமா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது, எப்பொழுது? நாம் நம் சுய புத்தியின் மேல் சாராமல், நான் படிச்சிருக்கிறேன், என்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லா திறமையும் இருக்குது, நான் வெற்றி அடைய முடியும் அப்படிலாம் இல்லாம, ஆண்டவரே தாவீதை போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து. எனக்கு டெய்லி சில பேர் வசனங்களை அனுப்புவாங்க. காலையில 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு. இது ரொம்ப ஒரு பழக்கமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ பிள்ளைங்க கூட அனுப்புறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிகாலையிலே ஆண்டவரை தேடும் பொழுது அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாம் மேஜிக் இல்ல, ஏதோ மந்திரம் பண்ணோம்னா இயேசுக்கு வந்தோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம மெனக்கிடல், வசனத்தை படிக்கணும், உட்கார்ந்து நம்ம வசனத்தை தியானிக்கணும். நான் எப்பவுமே சொல்றேன், இந்த ஆலயம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயம். ஏன் தெரியுமாங்க? திறந்து இருக்கிறது. எப்ப வேணா நீங்க வரலாங்க ஜெபம் பண்றது. அந்த மெயின் கேட் கூட போட மாட்டாங்க, நைட் கூட ஜெபம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஒரு இடம் தான் இந்த ஆலயம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனையோ வட மாநிலங்களிலே ஆலயம் இல்லாமல் தெருக்களிலும் மரங்களில் கீழே உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு இப்போ அவ்வளவு அற்புதமா ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இடம் இல்லைங்க ஆராதனை செய்யறதுக்கு. எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கு, ஆனா உட்கார்ந்து ஆராதனை பண்ணல. மழை வந்துச்சுன்னா ஒழுவோம் எல்லா பக்கமும். என்ன தெரியுமா ஜெபம் பண்ண? ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மழை பெய்யக்கூடாது. நாங்க ஒரு சர்ச்சில் தங்கி இருந்தோம் ஒரு 3 நாள். திடீர்னு தண்ணி எல்லாம் பொது கொட்டுச்சு. அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒழிச்சு. என்னங்க பாஸ்டர், நல்லாதான் கட்டணும், ஏதோ ஒருத்தர் கட்டினது சரியா கட்டல, அதனால ஒழுவ ஆரம்பிச்சு. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுவ கூடாது, மழை வரக்கூடாது. அதுவும் எத்தனை மணிக்கு? 8:30 10:30 வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு வேண்டி வரோம். அந்த கட்சியில நாங்க ஒரு 10 நாள் ஒரு 3 நாள் 4 நாளா இருந்தோம். அருமையான திருச்சபை, அழகான திருச்சபை, ரொம்ப குட்டி திருச்சபை. இதுல கால்வாசி தான் இருக்கும். ஆனால் மக்கள் அப்படி தாகமாயிருக்கிறார். சரி, அப்போ இப்படி இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் நேரத்தை பொறுத்து. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள். எல்லாரும் வேதத்தை திருப்புங்க.
வேதம் கொண்டு வந்திருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா. நாகமான் ஒரு தலைவன், சீரிய நாட்டு தலைவன். அவன் கடவுளை அறியாத ஒரு மனிதன். வாசிங்க. பவர்ஃபுல் மேன். அவனுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா பலமும், படைபலம், பணபலம், அறிவு, ஆற்றல் எல்லாம் இருக்கு அவன்கிட்ட. ஹல்லேலூயா. இதுதான் நீங்க கவனிங்க. ஆரம்பத்திலேயே முடிவு என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா அவனுக்கு தெரியல. அவனை கொண்டு, யாரை கொண்டு? நாகமானை கொண்டு, ஆண்டவரை அறியாதவனை கொண்டு சீரிய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். உன்னையும் என்னையும், ஆண்டவரை அறியாத நீயும் நானும், உங்களை கொண்டுதான் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்களை கொண்டு. ஏன் நீங்க மட்டும் சர்ச்சுக்கு வரீங்க? யோசிச்சு பாத்தீங்களா? எத்தனை பேர் உங்க குடும்பத்துல? ஏன் நான் மட்டும் வரேன் சர்ச்சுக்கு? இத கட்டாயமா? இல்ல. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். நீ ஏதோ தற்செயலா இங்க வரல. ஏதோ அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்கன்னு நீங்க இல்ல. உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டாக போகுது. வாசிங்கம்மா. அவனுக்கு ஒரு பலவீனம், அவன் குஷ்டரோகியா இருந்தான். இந்த நாகமான் ஆண்டவர் என்ன சொல்ற? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களை கொண்டு உன் குடும்பத்தை, ஃபர்ஸ்ட் உங்க குடும்பம். நம்ம நிறைய வெளியில சொல்லுவோம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் உன் குடும்பத்திற்காக நீ எவ்வளவு ஜெபம் பண்ற? உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், எவ்வளவு நீ முழங்கால் முடக்கிற? வாசிங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு சிறு பெண், அந்த பொண்ணுக்கு பேர் கூட கிடையாது. அந்த பொண்ணு யார் தெரியுமாங்க? அடிமை பெண். ஒண்ணு அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அட்ரஸ் இல்லாத ஒரு சிறு பெண். நீங்களா சொல்றீங்களே, ஐயா எனக்குலாம் என்னை யாரும் மதிக்கவே மாட்டுறாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்வீங்க? என்னால மதிப்பே போச்சு. ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை, இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. முன்னெல்லாம் என்னை பார்த்தா யாராவது பார்ப்பாங்க, இப்ப சுத்தமா பாக்குறது கூட கிடையாது. என் குடும்பத்துல என்னுடைய மதிப்பு குறைஞ்சு போடுச்சு. இந்த சிறு பெண் அப்படிப்பட்டவள் தான், மதிப்பு இல்லாதவள், பெற்றோர் இல்லாத ஒரு பெண், எந்த நம்பிக்கையும் இல்லை அவளுக்கு. சூழ்நிலை என்ன சொல்லிச்சு? அந்த சிறு பெண்ணை பார்த்து, சிறு பெண்ணே உன் வாழ்க்கை போச்சும்மா, இனி உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது வராது. ஆனால் அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. வாசிமா. நாகமான், குஷ்டரோகம் பிடித்திருந்த அந்த படைத்தலைவன், பராக்கிரமசாலி, மிகவும் வலிமையானவனை, அவனுக்கு என்ன, அவங்க வைஃப் இருந்தாங்க, அவங்க வைஃபுக்கு இந்த அம்மா, இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாதவன்னு சூழ்நிலையை பார்க்கல. அந்த பெண் என்ன பண்ணும்? ஒரு அடிமை பெண் என்ன பண்ணுவா? எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா? அதுதான் அவங்களுடைய முதல் முக்கியமானது. 3 வேளை உணவு, அதிக வேலை இருக்கக்கூடாது. சூழ்நிலையை பார்க்கவில்லை. நான் அடிமைதான், ஆமா, என்னால இனிமே ஒண்ணு. ஆனா அவள் சூழ்நிலையை பார்க்காமல், என்ன நடக்க போகுது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்காமல், நீங்களும் நானும் அதுதான் செய்யணும். நம்ம என்ன பண்றது தெரியுமா? நிறைய நேரம் என்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளையே பார்த்து கொண்டு இருக்கோம். என்னை சுத்தி நடக்கிறதே பார்த்துட்டாங்கன்னா அனித்தியமானவைகளை பார்க்க முடியாது. என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க, இந்த பொண்ணு என்ன பண்றா பார்த்தீங்களா? நேர போறா, பெரிய கதை இதை அப்படி சுருக்கிடுற. அந்த நாகமான் கிட்ட ஒரு செய்தி போகுது. நாகமான் என்னது? உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க போகிறார் என்ற செய்தி அந்த பொண்ணு சொல்றா. சூழ்நிலை, தம்பி தங்கச்சி, உன் சூழ்நிலையை நீ பார்த்துட்டு இருக்கிறியா? உன் சூழ்நிலை சொல்லும், யூ ஆர் பினிஷ்ட், உன் கத்தம், உன் வேலை முடிஞ்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா, இனிமே ஒன்னும் நடக்காது. உனக்கு வந்துச்சுல, உடம்பு சரியில்லாம போச்சு, அவ்வளவுதான், நீ சாகதான் போற, அப்படிதான் சொல்லும். உன் சூழ்நிலை உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் 24 மணி நேரமும்.
இனிமே அவ்வளவுதான், என்னால ஊழியம் செய்ய முடியாது, இனிமே முன்ன மாதிரி என்னால வேலை செய்ய முடியாது, இனிமே முன்ன மாதிரி என்னால சந்தோஷமா, எல்லாரும் அந்த பாட்டு பாடுமா எனக்கு அதான் ஞாபகம், சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா. நீங்களாம் நான் நல்லா பார்த்தேன், சந்தோஷமே கிடையாது. டோட்டல் 100%. சும்மா இப்படி கை தட்டுறோம். சூழ்நிலை அப்படி நெருக்கி இருக்கிறது நம்மளே. என்ன கை தட்டி என்ன சந்தோஷமா? சூழ்நிலை நமக்கு சொல்லும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது, நீ இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும், இப்படிலாம் சொல்லும் சூழ்நிலை. ஓடிடு, இங்க இருந்து போயிடு. நான் சொல்றேன், இங்க இருந்து போனாலும் எங்க போனாலும் உனக்கு வராது. இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது. அதை விட்டு ஓடி போகணும்னு நினைக்காத. நிறைய பேரு ஓடி போனா சரியாயிடும் நினைக்கிறாங்க, ஆகவே ஆகாது. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் அப்படி போயிடுறாங்க, எனக்கு வேண்டாங்க இந்த நெருக்கம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்களை சாக பண்ணாலும் செத்தாலும் நாங்க ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். சூழ்நிலை அவங்கள சொல்லிச்சு, எப்பா உன் கதை முடிஞ்சு போச்சு, அம்மா உங்க கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் இந்த நாகமானுக்கு அந்த சிறு பெண் செய்தி அனுப்புறாள். என்ன நடக்குது பாருங்க, அவளுடைய செய்தியை போகுது. 16ஆம் வசனமா, 15, 16 வாசிங்க. 15 வாசிங்க. எப்பொழுது அவன் சுகம் அடைந்த பிறகு கூட்டத்தோட எல்லாம் நின்று, இதோ ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு சிறு பெண், அட்ரஸ் இல்லாத பெண், இன்னும் சொல்லணும்னா அனாதையான பெண், உதாசீனப்பட்ட பெண். இங்க நிறைய பேர் நினைப்பீங்க, என்னெல்லாம் அவ்வளவுதாங்க, நான் குப்பைங்க, நான் ஒரு குப்பை, ஒரு தூசி, ஒரு பூச்சி, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. இந்த சிறு பெண் மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்களா? நான் படிச்சு பிரயோஜனம் இல்லைங்க, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த சிறு பெண் அப்படி நினைக்கவே இல்லை. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலை தம்பி, சூழ்நிலையை மட்டும் நீ பார்த்தனா ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறதை அடையவே முடியாது. உன்னை பார்த்துதான் சொல்றேன், ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறது நீ அடையவே. நீ சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்து வைங்க, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ, ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தாலும் நீ அப்படியே தான் இருக்கணும். ஆனால் இந்த சிறு பெண் நாகமான் கிட்ட போய் சொல்றாரு, அந்த நாகமான் ஆண்டவருடைய சுகத்தை பெற்றோன்னு என்ன ஒண்ணு சொல்றாரு கவனிங்க. இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரே ஒரு சிறு பெண்ணு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவளுக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாதுங்க. இங்க நிறைய குட்டி பசங்க ஜெபம் கூட பண்ண தெரியல. ஆனா நீங்க நிறைய பேருக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு போகலாம் உங்க வீட்டுக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே பைபிளே தெரியாது, ஆனா ஒண்ணுமே தெரியலன்னா கவலை இல்லை, ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு கொண்டு போகலாம். உங்க மூலமா உங்க வீட்டுல இருக்கிறவங்களா இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த சிறு பெண் தான் அதற்கு ஒருவர். அதனால சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையை பார்த்து நீங்க சொல்லுங்க, சூழ்நிலையே உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் பெரியவர் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நினைக்கலாம், நான் இப்படியேதான் இருப்பேனா, வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதா, இவ்வளவு சம்பளம்லாம் எல்லாம் இப்படிதான், நானும் இவ்வளவு தான் வாங்கிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். நான் தினக்கூலியாக சேர்ந்தேன் ஒரு கம்பெனில. ஒரே கம்பெனில 23.5 வருஷம் நான் வேலை செஞ்சேன். 1 வருஷம் 2 வருஷம், நீங்கெல்லாம் 5 வருஷம் ஆயிடுச்சுனால ஐயோ என்னப்பா இன்கிரிமெண்ட்டே போட மாட்டாங்க. நான் 23.5 வருடம் வேலை செஞ்சேன். மிக குறைவான சம்பளத்துக்கு சேர்ந்தேன் நான். என் சூழ்நிலையை நான் பாக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டேய் அங்க இருக்கிறது வேஸ்ட்டுடா. என்கிட்ட இப்படியே சொன்னாங்க, அது ஒரு தண்ட கம்பெனி. நீ உன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்க அந்த கம்பெனில இருக்கிற, அப்படியே சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீ வந்துரு, நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரேன், நீ இங்க வா. உங்களுக்கு சொல்றாங்க சென்னைக்கு வந்துருவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு வா சென்னைக்கு வந்துரு. எங்க விருதாச்சலத்துல இல்லாததாங்க சென்னையில இருக்கும்போது. உங்க ஊரை பத்தி பாருங்க, உங்க ஊரை தான் சொல்றேன், அப்ப கூட அலையிலேயே சொல்லும்போது சரி போங்க, எனக்கு என்ன அல்லேலூயா. ஆனால் நான் வேலையை விட்டு முழு நேரத்துக்கு வரும்போது நான் ஒர்க்கிங் பார்ட்னரா வந்தேன். எனக்கு ஒரு பங்கு உண்டு லாபத்தில். அப்படிதான் நான் வெளியே வந்தேன். உயர்ந்த இடத்துல கொண்டு போனார். உன் சூழ்நிலையை நீ பார்த்து கொண்டு இருந்தானா நீ உயர்வை பார்க்கவே முடியாது. கடினமா உழைப்பேன். நீங்களே எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? 5 மணி நேரம், 10 மணி நேரம். நான் காலைல போனா நைட் 12 மணி தான் வரும். ஒய்ஃப் எல்லாம் திட்டுவாங்க,
3 ஷிஃப்ட் பார்ப்பேன் நான். நீங்க உழைக்கிறதெல்லாம் உங்களை குறை சொல்லலை, ஆண்டவருக்காக வேலை செய்தேன். என்னை ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். நீ ஆண்டவருக்காக நீ நிற்கும் போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நான் சும்மா சொல்ல, என் வாழ்க்கையில இருந்து நான் பேசுறேங்க. பைபிள்ல இருக்கிற கதையை கூட சொல்ல, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான் உங்களோட சொல்லுவேன். சூழ்நிலையை பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அவனுக்கு ஒரு செய்தி வருது. இந்த நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? வாசிமா. யூதாவில இருந்து வராங்க, ஒரு செய்தி கொண்டு வராங்க. யாருக்கு? நெகேமியாவுக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ செய்தி வருது. உங்களுக்கு நிறைய நேரம் சூழ்நிலை உங்களை நெருக்கும். உங்களுக்கு வர செய்தி எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்கமா இருக்கும். நேற்று தினத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட வந்து, நேற்று எங்க பேரன் ரொம்ப உடம்பு, இந்த நாள் அவனுக்கு ஃபீவர் இருந்தது. நேற்று அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு, சூழ்நிலை பார்க்காமல் கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு சாட்சியாக. நாங்க ஆஸ்பத்திரி காலையில் 8 மணிக்கு போனோம், சாயங்காலம் 5 மணிக்கு தான் வந்தோம். அவனுக்கு ரொம்ப மூச்சு திணறல், அட்மிஷன் போடுற மாதிரி நிலம் வந்துச்சு, மூச்சு வாங்குது. அந்த எமர்ஜென்சி ரூம் உள்ள போனோம். என் பொண்ணு உடைய ஆரம்பிச்சா, நானும் உடைய ஆரம்பிச்சேன். ஆனா கொஞ்சம் அப்படியே என்ன சுதாச்சு, ஆண்டவரே செய்தி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த செய்தி எனக்கு ஞாபகம் வந்து, சூழ்நிலையை பார்க்க கூடாதுன்னு சொல்லிங்க. இப்போ சூழ்நிலைன்னா சொல்லுது, அவனுக்கு அட்மிஷன் போகணும். அவனுக்கு ரொம்ப மூச்சு திணறல் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ஒரு பக்கம் செய்தி, இன்னொரு பக்கம் நாளைக்கு என்னால போக முடியுமா, விருதாச்சலத்துக்கு போக முடியுமா, ஒரே மன போராட்டம். இந்த ஐசியூல நாங்க இருக்கிறோம், நானும் என் மகள் அப்புறம் என் பேரன் 3 பேர் இருக்கிறோம். ரொம்ப ஒரு நெருக்கடியானா அந்த நேரத்துல என் பொண்ணு அப்புறமா கேட்டா, எப்படிப்பா உன்னால அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது? நான் அதெல்லாம் இவ்வளவு விளவாரியா சொல்லல. சூழ்நிலையை பார்க்க, ஆண்டவரே நீர் தான் இந்த சூழ்நிலையில இருந்து எங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள அழுதா. என் பொண்ணு உடஞ்சு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். என் பேரன் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். நாங்கள் சாயங்காலம் அதுக்கப்புறம் மருந்து கொடுத்துட்டு டாக்டர் சொன்னாரு, இந்த இரவு பார்க்கலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு போங்க, இரவு பார்க்கலாம். இரவு தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னா. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த மருந்தெல்லாம் கொடுத்தோம். ஒரு 10:30 மணி 11 மணி நான், என் பொண்ணு, என் ஒய்ஃபு, பேரன் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணோம். உண்மையா சொல்றாங்க, ஆண்டவரே என் பிள்ளை நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. சூழ்நிலையை பார்த்தால் அவனை ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவரே நீங்க தான் ஆன்லைனை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு அவன் தூங்கிட்டான். அப்புறம் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு போய் அவங்க காலையில நாங்கள் 3 மணிக்கு எழுந்தோம். கேட்டோம், எப்படி இருக்கான்னு. நல்லா இருக்கான்னு. பாருங்க, என் வாழ்க்கையில பேசுறேன். உன் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். உன் சூழ்நிலை சொல்லும் உனக்கு, அம்மா உன் லைஃப் முடிஞ்சு போச்சுமா. உன் சூழ்நிலை உனக்கு சொல்லும், இனிமே உனக்கு ஒண்ணு நல்லது நடக்க போறது இல்லம்மா. ஆனா நான் சொல்றேன், சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்க பலனையும் பராக்கிரமத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அதை மட்டும் நீ பாரு. நெகேமியாவுக்கு செய்தி வருது, நெகேமியாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அலங்கம் எல்லாம் உடைஞ்சு போச்சு, எல்லாம் சுக்குநூறாயிடுச்சு. நெகேமியாவே இனிமேல் ஆண்டவர் என்று ஒருத்தர் இல்லாம போக போகுது அப்படின்னு வருது. நெகேமியா சூழ்நிலையை பார்க்கல. நெகேமியா என்ன பண்றாரு? வாசிங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறாங்க. நிறைய நேரம் நம்ம வார்த்தையை தான் நம்ம முதல்ல கேட்போம். சூழ்நிலை நிறைய நீங்க கேட்போம். தம்பி, ஐயோ என் வாழ்க்கை போச்சு, நான் +2 ஃபெயிலு, +2 தோற்று போனேன், இனிமே என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, இனிமே என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை. செய்தி நிறைய வருது. உங்க காதுல தோணி, என் பையன் இனிமே மனம் திரும்ப மாட்டான், என் குடிகார மகன் மனம் திரும்ப மாட்டான், இனிமே என் பையன் உருப்படாம போக போறான். இதான் செய்தி.
என் ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, உன் பையன் உன் பொண்ணு உனக்கு ஒரு தலகுனிவை கொண்டு வந்த செய்தி வந்துனே இருக்கு. நெகேமியாவுக்கு செய்தி வருகிறது, எனக்கு அருமையான தகப்பனே தாயே, உனக்கு வருகிற செய்தி எப்படி வேணா இருக்கலாம், நெகேமியா செய்ததை நீ செய்வாயானால் ஆண்டவர் உன்னோடு இருந்து நெகேமியாவுக்கு என்ன செய்தாரோ அதையே செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ சோர்ந்து போகாத, சூழ்நிலையை மட்டும் பார்க்காத. அம்மா சூழ்நிலையை பார்க்காத. ஆமா, உன் பையன் குடிச்சிட்டு கிடக்குறான் தான், உன் கணவன் குடிச்சிட்டு கிடக்குறான் தான், இல்ல இல்ல, ஆனா சூழ்நிலையை பார்க்காத. நெகேமியா என்ன செய்தார் வாசிமா? அவன் உட்கார்ந்து, தனித்தனியா வாசிக்கணும், உட்கார்ந்தான். உட்கார வேண்டும். சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம ஸ்தம்பித்து போயிடுவோம், அவ்வளவுதான் போச்சு, இனிமே திருச்சபையில மக்கள் வரமாட்டாங்க போல இருக்குது. எவ்வளோ விபிஎஸ்க்கு எவ்வளவு பிள்ளைகளை நாங்கள் சொன்னோம், ஆனா வரமாட்டாங்களே. ஒரே வேதனை, ஒரே துக்கம். நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டோமே, இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, ஆனா ஏன் பிள்ளைகள் வரமாட்டாங்க, ஏன் மனம் திரும்ப மாட்டாங்க, ஏன் ஏன் என்ற கேள்வி நமக்குள்ளே வந்துட்டு இருக்கும். நான் நல்லதானே ஊழியம் பண்றேன், நிறைய பேருக்கு நாங்க செய்யறோமே, ஏன் எங்க திருச்சபைக்கு மக்கள் வருவதில்லை, ஏன் என்ற கேள்வி நமக்குள்ளே அநேக வேளையில வரும். நெகேமியாவுக்கு செய்தி வந்தது. அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை. என்ன பண்றான்? முதல்ல உட்காடுறான். என்ன பண்றான்? உட்காருகிறான். அப்புறம் அழுகிறான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, உன் சூழ்நிலை உனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. நீ உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் சூழ்நிலையை நீங்க மாத்த மாட்டீங்களா, நான் இப்படியே இருக்கிறேன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரே, கொஞ்சம் பாருங்க கடவுளே, கொஞ்சம் இரக்கம் வையுங்க, என் குடும்பத்து மேல இரக்கம் வையுங்க ஆண்டவரே, என் பிள்ளை மேல இரக்கம் வையுங்க, என் வேலையில இரக்கம் வையுங்க, என் வியாபாரத்துல இரக்கம் வையுங்க, என் சரீரத்துல இரக்கம் வையுங்கன்னு ஆண்டவரிடத்துல நெகேமியா கதறுகிறான். சில நாள் துக்கிக்கிறான். அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை. அலங்கம் முடிந்து போச்சு, ஆமா எல்லாம் முடிஞ்சிச்சு, என் குடும்பம் உடைந்து போச்சு, எங்க அக்கா தனியா நிக்கிறாங்க, கணவனை இழந்து இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்து என் பொண்ணு இப்படி இருக்கிறா, என் பொண்ணுடைய வாழ்க்கை, என் பையனோட வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீ நினைக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க அப்பா எல்லாம் இல்லங்க, எல்லாம் போயாச்சுங்க, இனிமே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு தகப்பன் இல்லாம நான் இருக்கிறாங்க. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நெகேமியா போல அமர்ந்து உட்கார்ந்து துக்கித்து, ஆண்டவரே இறக்க வைங்க, ஒரே ஒரு முறை என் மேல இறக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு நெகேமியா என்ன செய்கிறார்? உபவாசித்து மன்றாடி. ஹல்லேலூயா. இதுதாங்க நீங்களும் சூழ்நிலையை பார்க்க கூடாது. தம்பி, தங்கச்சி, அம்மா, சூழ்நிலையை மட்டும் பார்க்காதீங்க. பின்னாடி நிறைய தாய்மார்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன், சூழ்நிலையை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வேண்டியதை செய்யாமல் போக போயிடலாம். சூழ்நிலையை மட்டும் பார்க்காதீங்க. நெகேமியா போல, அந்த சிறு பெண்ணை போல நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்து அருமையான திருச்சபை ஆலய திறந்து வாங்க, ஆண்டவரே உங்கள் இருதயத்தை கிழித்து, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை போச்சு, என் வாழ்க்கையில இனிமே எந்த நம்பிக்கையும் எனக்கு வராது போல இருக்குது, எனக்கு சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப நெருக்கமா இருக்க, இனிமே ஏதாவது நன்மை உண்டாகுமா என்று உங்க மனசு சொல்லலாம். வாசிமா. ஹல்லேலூயா. பாருங்களேன், இரவும் பகலும் என்றால் வெறும் இதை சொல்லல, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுவாங்க. சங்கீதம் 1 சொல்லுங்க, இரவும் பகலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, வசனத்திலே, பிரகாரத்திலே வீற்றிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா? சூழ்நிலையை பார்க்காதீங்க. எத்தனை தாய்மார்கள் உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. எத்தனை வாலிப பிள்ளைங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் சர்ச்சுக்கு போறேன், எங்க அம்மா எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க, ஆனா என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி சரியா இல்லை அப்படின்னா, நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பிரகாரத்திலே வரணும். ஆண்டவரே, நெகேமியாவை போல நீ இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவர் சமூகத்துல நீ காத்திருப்பாயானால் ஒரு புது பலன் உண்டாகும். அந்த நெகேமியாவுக்கு இவ்வளவு செய்தி கேட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணவன ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது நெகேமியாவோட வாழ்க்கையிலே. அவன் என்ன பண்ணான்? நெகேமியா 4 அதிகாரம் 7 வாசிங்க, வேகமா வாசிங்க.
ஆ, ஆ, ம், ஆ, 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 போதுமா போதும். இப்ப என்ன ஆச்சு? பெரிய ஸ்டோரி இதெல்லாம். நான் எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி உங்களுக்கு சொல்றேன். இந்த நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். உடனே எப்பவுமே நம்ம நல்லது செய்யணும்னு நீங்க இப்போ ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. நீங்க வெளில போனீங்க, ஆமா செய்தி எல்லாம் என்ன, எல்லாம் வாரம் வாரம் கூடுதல் செய்தி தான், இதெல்லாம் நம்மளுக்காக ஒத்து வராது, நம்ம கஷ்டப்பட்டாதான் காசு. இது ரொம்ப லாஜிக் திங்கிங். ஆமா, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி நமக்கு கர்த்தர் நம்ம கூட இந்த நெகேமியால பண்ற ஒரு உறுதி கொள்கிறார். சன்பலாத் தொய்பா, அது நம்ம எப்பவுமே ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வெளில போகும்போது தான் சன்பலாத் தொய்பாக்கள் ரெடியா இருப்பாங்க. டேய், இதெல்லாம் சும்மாடா, இதெல்லாம் நம்பாத, ஏசு எல்லாம் நம்பாத, அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சன்பலாத் தொய்பாக்கள் எழும்புவார்கள், எழும்புவார்கள். அதே 20ஆம் வசனத்தை வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய தேவன் பாருங்க, உங்களுக்கு யார் தெரியுமா சண்டை போட போறா? உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். உங்களுக்காக நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பார்த்தால் போதுங்க, உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நீ யார் வேணா இருக்கலாம், நீ என்ன மோசமான வாழ்க்கை வேணா வாழலாம், நீ எப்படிப்பட்ட ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு நீ கேட்டு வைய, இம்மீடியட்டா உடனடியாக கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். He will fight for you. உனக்காக 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 அவர் யுத்தம் செய்வார். சன்பலாத் தொய்பாக்கள் எழும்பலாம், உன்னை உருப்படைய விட மாட்டாங்க. நல்லது செய்யணும்னு யாருமே வரமாட்டாங்க, கெட்டது செய்யணும் 4000 பேர் வருவாங்க. உருப்படாம போகணும்னா எவ்வளவு பேர் வேணும், ஆனா நல்ல வழி காட்டுங்க, வரமாட்டாங்க. இயேசுவானவர் எருசலேமில் இருந்தார். பெத்தனியால ஒரு செய்தி வருகிறது, உம்முடைய ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய நண்பன் சுகவீனமாய. இயேசு கேட்கிறார். 2 நாள். பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு 2.5 மைல் தான். அதாவது இங்க இருந்து எனக்கு இந்த பக்கம் வழி தெரியாது, இங்க இருந்து என்னமா என்ன ஊரு, சித்தூர் 2.5 கிலோ, அவ்வளவு தூரம் தான். இயேசு செய்தியை கேட்கிறாரு, 2 நாள் தங்கிடுறாரு, அதுக்கப்புறமா போறாரு. எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்தா நல்லா, வந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. அவரு அதெல்லாம் தராங்கன்றார். ஸ்டோரி கட் பண்றேன் நான். 4 நாள் ஆயிருக்குமே ஆண்டவரே, நாற்றம். அதாவது என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம கேஸ்லாம் முடிஞ்சு போன கேஸ், நம்ம கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்னும் அவ்வளவுதான். நம்ம சொல்லுவோம் விதின்னு, இதுதான் என் தலையெழுத்து, அப்படி இல்லை, விதியை மாற்றுகிறவர் கர்த்தர். மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, உன் விதியை மாற்றி எழுதக்கூடியவர் ஆண்டவர் ஆகிய இயேசு. இயேசு இன்னும் வரலையா? கவலைப்படாத. நாற்றம் எடுத்த லாசருவை 4 நாள் கழித்து ஆண்டவர் உயிரோடு எழுப்ப கூடுமானால் ஏன் உன் வாழ்க்கையில செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? ஏன் உன் பிள்ளையோட வாழ்க்கையை செய்ய முடியாது? ஏன் உன் வாழ்க்கையில செய்ய முடியாது? ஆயிடுச்சு ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனிமே நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உயிரை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3, 4, 5. 3, 4, 5. பெரும் சத்தத்தை கேட்டேன். ஆமென். அடுத்தது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். எப்போ தெரியுமாங்க? நீ பாட்டு சும்மா சுற்றி வந்தாலாம் நடக்காது. அவர் உன் கண்கள் அவர் மேலே பதித்திருக்குமானால் உன் கண்ணீரை அவர் துடைப்பார். நீ உன் மனசை, உன் சிந்தனையை மட்டும், ஆண்டவரே என் கண்ணீரை நீங்க பாக்குறீங்கல்ல, ஆண்டவரே ஒரே ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, உன் கண்ணீரை பார்த்து, உன் கண் எது மேல இருக்கு? ஆண்டவர் மேலே நீ பதித்து வைத்தால் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். அது வசனத்தை வாசிச்சு முடிச்சுங்க தம்பி.
துடைப்பார். மறவும் இல்லை. ஆ, ஆ, ம். முந்தினவைகள் ஒழிந்து போயிடும். தம்பி தங்கச்சியே, அம்மா ஐயா, நீ யோசிக்கிறல்ல, என் வாழ்க்கையில இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்காங்க. நீ ஆண்டவர் மேல மட்டும் உன் கண்ணை பதித்து வைய. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ஆண்டவருக்கு. இவ்வளவு நாள் ட்ரை பண்ண, ஆனா ஒண்ணும் முடியல. இன்னும் ஒரே ஒரு முறை, ஆண்டவரே ஆண்டவரே, ஒரே ஒரு முறை மனம் இறங்குங்க அப்பா. என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுங்க சுவாமி. என் பிள்ளையை மாற்றுங்க ஆண்டவர். என் எதிர்காலத்திலே நீங்கள் ஏதாவது நன்மை செய்யுங்க ஆண்டவரே. என்று நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ.